ஆண் பெண்ணாகவும் பெண் ஆணாகவும் வேஷமிடுவது பெரும் பாவம். கூட்டி கொடுத்தல் மிக பெரும் பாவம். அல்லாஹ்வுக்கும் அவனது தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எதையெல்லாம் தடுத்து இது ஆகாது என்று சொன்னார்களோ அது ஆகும் என்று வாதிடுபவன் செய்யக்கூடிய செயல் மிக பெரும் பாவம். சிறுநீர் கழிக்கும் போது சுத்தம் செய்யாமல் இருப்பது பெரும் பாவம். இதனால் 2 நபர்கள் கபரிலே வேதனை செய்யப்பட்ட செய்தி ஹதீஸ்களிலே இடம்பெற்றிருக்கின்றது. முகஸ்துதி செய்வது பெரும் பாவம். நாம் கற்ற கல்வியை மறைத்து மற்றவரிடம் அதை சொல்லாமல் அதை கற்றுக் கொடுக்காமல் இருப்பது பெரும் பாவம். மற்றவர்களுக்கு எதிராக சதி செய்வது பெரும் பாவம். நன்மையை செய்துவிட்டு சொல்லி காட்டுவது, அதாவது தர்மம் செய்து சொல்லி காட்டுவதும் மிக பெரும் பாவம். விதியை பொய்யாக்குவதும் விதியே இல்லை என்று வாதிடுவதும் பெரும் பாவம். அதை போல சகோதர சகோதரிகளை ஒரு முஸ்லிமை குறித்து துருவி துருவி விசாரணை செய்வது, ஆராய்ந்து பேசுவதும் பெரும் பாவம். புறம் பேசுவது பெரும் பாவம். அதை போல சபித்தல், மற்றவர்களை திட்டுதல், இதெல்லாம் பெரும் பாவம். வாக்கு மாறுதல், வாக்குறுதியை மீறுவதும் மிக பெரும் பாவம். ஜோதிடனிடம் சென்று ஜோதிடன் சொல்வது உண்மை என நம்புவது மிக பெரும் பாவம். மனைவி தன்னுடைய கணவனுக்கு துரோகம் இழைத்தல் மிக பெரும் பாவம். உருவப்படம் வரைவதும் மிக பெரும் பாவம். அடுத்ததாக, ஒருவர் இறந்துவிட்டால் அல்லது துன்ப காலகட்டங்களிலே நாம் கன்னத்திலே அரைந்து கொள்வதும் ஒப்பாரி வைப்பதும் சட்டையை கிழித்துக் கொள்வதும் மிக பெரும் பாவமாக அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். மற்றவர்களை கொடுமைப்படுத்துவதும் வேதனை செய்வதும் பெரும் பாவம். வரம்பு மீறுவதும் பெரும் பாவம். பக்கத்து வீட்டாரை, அண்டை வீட்டாரை துன்புறுத்துவது பெரும் பாவம். அதை போல் முஸ்லிம்களை துன்புறுத்துவது மிக பெரும் பாவமாக அமைகிறது. மோமீன்களான ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் துருவி துருவி ஆராய்ந்து துன்புறுத்துவது பெரும் பாவமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 33வது அத்தியாயத்தில் 58வது வசனத்திலே அந்த நல்லவர்களை துன்புறுத்துவது பெரும் பாவமாக சொல்லி காட்டுகின்றான்.